வணக்கம் பிரபுகளே, நான் உங்களை துபாய் அபுதாபிலிருந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் வேலை தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் உறவுகளே, இப்போ இது ரோடு கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 80 அடி அகலம் இருக்குது உறவுகளே. பாருங்கள், ரோடு போடுறதுக்கு தோன்றாங்க பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 அடிக்கு மேலே தோன்றாங்க மண்ணை. பாருங்கள், இது தரை. இந்த தரையிலேருந்து பள்ளமாக ஒரு 3 அடி நோண்டி பள்ளம் பறிச்சுட்டு இதில் தரமான கிராவல் ஜல்லியும் மிஸ் பண்ணி இந்த 3 அடிக்கு போடுறாங்க. அதுக்கு மேலே தான் 2 வாட்டி முக்காலின் ஜல்லி போட்டு தார் போட்டு அதுக்கப்புறம் 2 வாட்டி இந்த சிப்ஸை போட்டு தார் போடுறாங்க. ஆகையினால் அந்த ரோடு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 20-25 வருஷத்துக்கு கம்ப்ளைண்ட் ஆகாமல் இருக்குது. எவ்வளவு மழை பெஞ்சாலும் புயல் அடித்தாலும் அரைச்சிட்டு போகாமல் அவ்வளவு ஸ்ட்ராங்காக போடுறாங்க உறவுகளே. பாருங்கள், பூரா கவர்மெண்ட் வேலை தான். ஒவ்வொரு கம்பெனியும் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்குது கவர்மெண்ட்டுக்கிட்ட. ஆமாம், ஆனால் வேலை செக் பண்ணுவாங்க உறவுகளே. வேலை செக் பண்ணுவாங்க. ரோடு எப்படி போடுறாங்க, பைப்பு எப்படி போடுறாங்க, வீடு எப்படி கட்டுறாங்க, எல்லாமே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு தான் பாஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா பாஸ் பண்ண மாட்டாங்க உறவுகளே. பாருங்கள், எவ்வளோ தரமாக ரோடு மட்டும் போடுறாங்கன்னு பாருங்கள். இது போல் நம்ம ஊர்லேயும் ஒரு புதுசாக ஒரு ரோடு போடுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பழைய மண்ணை ஒரு 3 அடி இந்த மண்ணை எடுத்துகிட்டு கிராவல் 1.5 ஜல்லி மிஸ் பண்ணி அந்த 3 அடிக்கு போட்டு லோலரை ஓட்டி நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரோடு எவ்வளோ சிறப்பாக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி செய்ய மாட்றாங்களே. இது போல் நம்ம ஊர்லேயும் செஞ்சால் நம்ம ரோடு நல்லா தரமாக இருக்கும். அதே மாதிரி மழை பெய்கிற தண்ணி ரோட்டில் நிற்கக்கூடாது. 2 பக்கமும் வாய்க்கால், கழிவுநீர் வாய்க்கால் வச்சு அந்த ரோட்டில் ஒரு தண்ணி டக்குன்னு வாய்க்காலுக்கு போகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் ரோடு சீக்கிரமே பழுது ஆகாத உறவுகளே. நம்ம ஊர்லேருந்து இந்த ரிங்கு ரோடு சொல்லி அவுட்டரில் இப்போ ரோடு போடுறாங்க. ரோடு போட்டு 2 வருஷம் 3 வருஷம் தான் பூரா பள்ளமாகிடுது. ஆனால் டோல்கேட்டில் காசு மட்டும் வாங்குறாங்க. அந்த ரோடை சரி பண்ணி கொடுக்காங்களா? கிடையாது. சுங்கச்சாவடி எப்போ எடுக்கணும்னு சொல்கிறாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி. ஆனால் சுங்கச்சாவடி இன்னும் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அது டைம் முடிஞ்சாலும் வசூல் பண்ணிட்டு தான் இருக்காங்க காசை. பாருங்கள் உறவுகளே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உறவுகளே.